श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाम्बदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकदाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राख्यं प्रकाशयतु परमं रहस्यं संवादये सह சரணாகதி சரணாகதி மந்திரசாரம் துவயமந்திரத்தினுடைய அர்த்தமாகத்தான் நமக்கு இந்த சரணாகதி கத்தியம் அமையிறது. ஸ்ரீ பாஷ்யக்காரர் பகவானுடைய ஆச்சரியமான கல்யாண குணங்களை சொல்லிட்டு வருது. ஏன்னா இப்பேற்பட்ட குணங்கள் இருக்கிற இடத்துல அப்பேற்பட்ட பகவானிடதான சரணாகதி பண்ண முடியும். அதனால அந்த ஒவ்வொரு ஆச்சரியமான குணங்களை சொல்லிட்டு வந்து தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்திய சங்கல்ப கிருதித்வ கிருதஜதா அசங்கேய கல்யாண குணகண மகார்ணவா அப்படின்னு பகவான் கிட்ட நம்ம இடத்துல இருக்க கிருதஜதா அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வருது. அதுக்கு அடுத்தது இப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் பகவானுடைய கல்யாண குணங்கள். இப்போ பகவானை அனுபவிக்கிறோம் இல்லையா, ஆபரணங்கள். எப்பயுமே ஒரு வச்சனம் உண்டு, அலங்கார பிரியகா அப்படின்னு. விஷ்ணு பகவானுக்கு அலங்கார பிரியன் அப்படின்னே பேர். எவ்வளவு திவ்ய தேசங்கள்ல நம்ம பார்க்கலாம். அர்ச்சாரூபமாக இருந்தா விபவாவதாரத்துல அப்ப பகவான் எப்படி எப்பேற்பட்ட அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பார், ஸ்ரீ வைகுண்டநாதன் எப்படி அப்படின்னு. இந்த அலங்காரம் நகைகள் அப்படின்றது நம்ம போட்டுக்கிற நகைகள் போல இல்லை. அது அப்ராகிருதம் அப்படின்னு. அப்ராகிருதம்னா அது பகவானுடைய ஆபரணங்கள்னால அதுவும் அழியாது, நித்தியமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, பகவான் எப்படியெல்லாம் அவர் தன்னை அந்த ரூபத்தை எடுத்துக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுறது. குட்டி கண்ணன் அப்படின்னா அவருக்கு ஒரு குட்டி செயின். திடீர்னு பார்த்தா வாமன அவதாரத்துல அழகா வர்றாரு ஒரு சின்ன மாலையோட. ஆனா அவரே திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிறார். அப்ப அந்த சின்ன நகல்லாம் அப்படியே அவுந்துராதா அப்படின்னா அது அந்தந்த பகவானுடைய ரூபத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்கிறது. அது அந்த வைகுண்டநாதனான பகவானுக்கு விசேஷம். அதனால அந்த நகைகளுமே அப்ராகிருதம். அப்ப பகவானுக்கு அலங்காரத்தினால அழகு அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர் அழகுதான். அழகுக்கு இன்னும் ஆபரணங்கள் சேர்ந்தா இன்னும் அழகு அப்படின்றது தான் சுவாமி தேசிகனும் எடுத்து சொல்றாரு. அதனால அப்பேற்பட்ட ஆபரணங்கள் நமக்கு நம்ம போட்டுக்கிறத விட அந்த பகவானுக்கு சாத்தினா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு தானே நினைச்சு நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிறவாள்லாம் எந்த திருவாபரணமா இருந்தாலும் முதல்ல பெருமாளுக்கு சாத்துறா, பெருமாளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு ஆபரணத்தை சொல்லிட்டு வரே. சோச்சித விவித விசித்ரானந்தாச்சரிய நித்ய நிரவத்ய நிறுத்திசே சுகந்த நிறுத்திசே சுகஸ்பருச நிறுத்திசே ஔஜ்வல்ய கிரீட்டமகுட சூடாவதம்ச மகரகுண்டல கிரைவேயகஹார கேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குணநூபுரா திவ்ய பரிமத திவ்ய பூஷணா அப்படின்னு ஒவ்வொரு பூஷணத்தையும் சொல்லிட்டு வருது. அப்புறம் சொல்லும்போது நூபுராத்திய அப்படின்னு ஆதி அப்படின்றனால பலவிதமான ஆபரணங்கள் இருக்கு. எல்லாத்தையும் இப்ப சொல்லிட முடியாது. அதனால முக்கியமான திருவாபரணங்களை மட்டும் இங்க எடுத்து சொல்றேன். அந்த திருவாபரணத்துக்கும் விசேஷத்தை முதல்ல சேர்த்துக்கிறேன். சோச்சித்த அப்படின்னா திருமேனிக்கு ஏற்ற ஆபரணம் அப்படின்னு. பகவானுடைய குணங்கள்ல ரூப குணங்கள் நம்ம பார்த்தோம், எப்பேற்பட்ட அழகு அப்படின்னும் அவனுடைய சௌந்தரியம் எப்பேற்பட்டது அப்படின்னா அதுக்கு ஏத்த நகை இருக்கு வேண்டாமா. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவளுக்கு இந்த நகை எல்லாம் என்னப்பா அவ்வளவு பெருசா போட்டுட்டு இருக்கா, அது செட்டே ஆலியே அப்படின்னு. அப்படி இல்லாம பகவான் ரூபத்துக்கு அவருக்கு அழகுக்கு ஏற்றதாக இருக்கிற ஒவ்வொரு திருவாபரணம். அதனாலதான் பகவானுடைய திருவாபரணங்கள் சாத்தும் பொழுது நம்ம பார்த்து பார்த்து சாத்துறோம், அதுவும் வசத்தியான திருவாபரணங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய சௌந்தரியம் லாவண்யம் அவருடைய தேஜஸ் அதுக்கு தகுந்த திருவாபரணங்களா இருக்கும். திருவேங்கடமுடியான் எந்த பெருமாளுமே எடுத்துக்கோங்க, அதுவும் அச்சாவதாரத்துல ரங்கநாதனோ தேப்பெருமாளோ எப்பேற்பட்ட பெருமாளுமே ஏகாந்தத்துல அதுவும் திருமஞ்சன சமயத்துல வெறும் ஒரு வஸ்திரத்துல சேவிக்கும் பொழுதே அவ்வளவு ஆச்சரியமா பெருமாள் இருப்பார் ஏகாந்தத்துல. அப்போ திருவாபரணம் போகும்போது இந்த திருவாபரணம் அவருக்கு ஏற்றதாக இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது.
அதுவும் அந்தந்த பெருமாளுக்கு அப்படி அப்படியே இருக்கும். வஜ்ராங்கி அப்படின்னு எடுத்திருந்தா திருமலை திருவேங்கடமுடியானுக்கு அதுன்னா அவருடைய சங்கல்பம் தான். யாரோ பண்ணா அப்படின்றத விட அவளை வைத்து அவன் பண்ணிட்டான் அப்படின்னா, ஏன்னா அவ்வளவு அழகா வராது. அதே திருவாபரணம் வேற ஒரு பெருமாளுக்கு சாத்தினா அந்த அழகு இருக்கமோ இருக்கு. அவளுக்கு தகுந்த அந்தந்த திருவாபரணம் அப்படியே அமையிறது. அந்த மாதிரிதான் விபவாவதார் இருக்கு. அதனால சோசித்த திருமேனிக்கு ஏற்றதான ஆபரணம். அப்புறம் விவித விசித்திர அப்படின்னு பலவிதமான ஆச்சரியமானவும் இருக்கு. அது ஆச்சரியம் அப்ராக்கிருதம் அப்படின்னு சொன்னோம். அது இல்லாம பலவிதமாக இருக்கு. ஒரு கிரீட்டம் அப்படின்னு எடுத்திருந்தா எத்தனை கிரீட்டம் இருக்கு. உற்சவத்துல பிரம்மோற்சவாதிகள்ல பார்த்தா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிரீட்டம். வெங்கடாதிரி கொண்ட அப்படின்றா. அதுக்கப்புறம் முத்து கொண்ட, பாண்டியன் கொண்ட அப்படின்னு எவ்வளவோ சொல்றோம். அப்போ எப்பேற்பட்ட சக்கரவர்த்திகள்லாம் சாதிக்கிற வரை அப்ப ராமனுடைய கிரீட்டங்கள்லாம் எப்பேற்பட்டதாக இருக்கணும். அப்ப பகவான் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஆச்சரியமான ஒவ்வொரு 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 நகைகளிலுமே பல விதமாகவும் இருக்கு அப்படின்றதுனால விசித்திர. அப்புறம் சிக்குத்தாடை அப்படின்னு தேப்பெருமாளுக்கு எத்தனை திருவாபரணம் சாத்தினாலும் சிக்குத்தாடை தான். அர்ச்சகா வந்து அந்த சேப்பு துணியை கட்டி அது மேல சங்க சக்கரம்லாம் வச்சு அவளே பண்றா இல்லையா, அது இன்னும் ஆச்சரியமாக அவர் சேவை சாதிக்கிறது. அனந்தாச்சரிய அப்படின்னு ஆச்சரியமாக அப்பேற்பட்ட திருவாபரணம் மின்னிண்டு ஆச்சரியமாக அப்ராக்கிருதமாக இருக்கு அப்படின்னு. நித்திய நிரவத்திய நிரவத்திய அப்படின்னு சொல்லும் பொழுதே நித்திய அப்படின்னா எப்பவும் பகவானோடே இருந்துட்டு இருக்கு அப்படின்னும், நிரவத்தியம் அப்படின்னா தோஷமே இல்லாத அப்படின்னு. நகைகள்லயே பார்த்தா கல்ல வந்து தோஷம் இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவா இல்லையா, இந்த இந்த நட்சத்திரத்துல பிறந்தவா இந்த இது பண்ணுங்கோ, வேற போட்டுட்டா நமக்கு தோஷம் வந்துடும் அப்படின்றா. வைரத்திலேயே சில விதமான வைரம் நம்ம போட்டுக்க கூடாதுன்றா. அது நிறைய விஷயம் இருக்கு. அந்த 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 கல் சாஸ்திரம் படித்தவா கிட்ட கேட்டா அது சொல்லுவா. சிலதெல்லாம் இருக்கக்கூடாது. பவளம் அப்படின்னா மேஷராசிக்காரா போட்டுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா பகவான் இடத்துல அப்படின்னா எப்பேற்பட்ட கல்லையும் அது பகவானுடைய திருமேனியில இருக்கிறதுனாலயே அதுக்கு தோஷம் இல்லாத இருக்கு அப்படின்னு. ரத்னங்களுக்கு தோஷம் உண்டு. முத்துக்கள் அப்படின்னா இப்ப சில இதுல வந்து ரத்னங்கள்லாம் கைண்டி வந்துருது அப்படின்னு. நம்ம போடுற நகைகள் இல்ல, அந்த வைகுண்டத்துல இருக்கிற பகவானுடைய திருமேனியில இருக்கிற நகைகள் அப்படின்றது அப்ராக்கிருதம். அதனால அதுக்குமே சில இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் கீழே விழுந்துடாது. அந்தந்த வடிவத்தோட அது பகவானுடைய இருக்கு அப்படின்னு. நிறதிசைய சுகந்த அப்படின்னு நல்ல வாசனையோட இருக்கு அப்படின்ட்டு திருவாபரணத்திலையும் ஆனா திருமேனிலேயே சுகந்த அப்படின்னு சொல்லியிருக்கே. அப்பேற்பட்ட திருமேனினா பகவான் சன்னதி கர்ப்ப கிரகத்து முன்னாடி நின்றாலே அப்படியே சுகந்தமான வாசனைகள். அதுலயும் அதை வந்து சந்தனாதிகள்லாம் தடவுறதுனாலன்னு கிடையாது, அதுவும் இன்னும் சேர்த்து நமக்கு வாசனை திரவியங்களாக கூடுறது. அது பகவானுடைய திருமேனியினுடைய அப்பேற்பட்ட சுகந்தம். அது வந்து சுபாவிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்ல, திருவாபரணங்கள் எல்லாம் எடுத்து தனியா வைக்கும் பொழுது நம்ம பார்த்தா அந்த திருவாபரணத்திலேயே அப்பேற்பட்ட சுகந்தங்கள்லாம் அதுக்கு பகவானுடைய திருமேனியில பட்டதுனால. இப்ப மடத்துல எல்லாம் நம்ம அகோபில மடத்துல எல்லாம் பார்த்தா சஞ்சாரத்துல இருக்காரு இல்லையா பெருமாள், சஞ்சாரத்துல இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு திருமேனியில இருக்க நகைகளெல்லாம் எடுத்து அந்த பெட்டியில அழகழகா அடக்கி வைப்பா. அப்ப பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு பட்டுல கட்டி ஒவ்வொன்னாக, ஏன்னா பகவானுடைய திருவாபரணம் அப்படி அந்த பகவானையும் அப்படிதான் அந்த இதுல வைக்கிறது. அப்படிதான் கோவில் ஆழ்வார்ல ஏழ பண்ணி பெருமாளை ஏழ பண்றது. அப்போ நிறத்திசைய சுகந்த நிறத்திசைய சுகஸ்பரிச அப்படின்னு. நம்ம ஒரு நகையை போட்டுட்டா கஷ்டமாக இருக்கு. திடீர்னு ஒரு நகையை போட்டா நம்மளால 2 நாள் மேல போட்டுக்க முடியாது. புதுசா போட்டுக்கிற வாழ்க்கை ஐயோ ஒரே வேத்து கொட்டுறதுப்பா, இங்கெல்லாம் புண்ணா வந்துருது, இது போட்டுக்க எனக்கு பிடிக்கல அப்படின்றோம். இன்னும் வெயிட்டா இருக்கிற நகைலாம் நம்மளால போடவே முடியாது. ஆனா பகவானுக்கு அது எப்படி இருக்குன்னா சுகஸ்பரிச. அது அவன் திருமேனியில இருக்கும்போது அவனுக்கு அதை வந்து இது கஷ்டமாகவே இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனா திருவேங்கடமுடியானுடைய கிரீட்டத்தெல்லாம் 2 அர்ச்சகா சேர்ந்துதான் எடுத்துட்டு வரணும் மூலவர்கிட்ட. அவ்வளோ தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். உண்மையிலேயே ராஜாக்கெல்லாம் அந்த கிரீட்டை நம்ம பார்க்கச்சே ஆசையா இருக்கு. இப்பேற்பட்ட கிரீட்டம் நம்ம போட்டுக்கலாம்னா உண்மையிலேயே அதெல்லாம் போட்டு 2 நாள் இருக்க முடியாது. ஒரு ஹெல்மெட் போட்டுனாலே நமக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டம் அது. ஆனா அந்த பகவானுக்கு வந்து அது சுகஸ்பர்சமாக இருக்கு. ஒவ்வொரு திருவாபரணமும் அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் அந்த இந்த சரீர இதுல கொடுக்காம அப்பேற்பட்ட சுகஸ்பர்ச போட்டுட்டே இருந்தாலும் எந்த கஷ்டம் இல்லாத ஒவ்வொரு ஆபரணங்களும் மின்றது பகவானுக்கு. அதனால்தான் சுவாமி தேசிகன் ஆபிரூபியத்துக்கு ஆபரணத்தாலும் ஆபிரூபியம் கூடுமா போலே அப்படின்னா. ஏற்கனவே அவனுடைய அப்பேற்பட்ட அழகான இருக்கவன் இந்த திருவாபரணத்தினால இன்னும் அதிகமாக ஆபிரூபியம் ஆறுதே தவிர இந்த நகைகள்னாலதான் அவனுக்கு அழகுன்னு அவசியம் இல்லை. ஆனா அச்சாரூபத்துல நம்ம நகைகள் சாத்தணுன்றது நம்ம பகவானுக்கு கைங்கரியமாக
நம்ம வந்து எப்படி குழந்தைக்கு வந்து அழகா ராக்குடி எல்லாம் கட்டி நம்ம எப்படி ஆசைப்பட்டு அதுக்கு வந்து ட்ரெஸ் பண்றோமோ, அந்த மாதிரி பகவானுக்கு அந்தந்த திருவாபரணங்கள் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரத்தோட ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நிருசிம்மனாகவும் அந்த வந்து சிம்மவாகனத்துல பார்த்தா திருவேங்கடமுடியான் யோக நிருசிம்மனா அப்படி ஒவ்வொன்றும் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது நம்மளுடைய பக்தர்களுடைய பச்சைக்காலுடைய ஆசையே தவிர அது பகவான் அதை ஏத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னு இல்லை, நம்மளுடைய ஆசைக்காக அப்படி வந்து அவன் சேவை சாதிக்கிறான் அப்படின்றதுனாலதான் நிறுத்திசைய ஔஜ்வல்ய அளவில்லாத பிரகாசமாகவும் இந்த பிரகாசமா சாதாரணப்பட்ட மனுஷா இப்ப ஏற்பட்ட கிரீட்டங்கள்லாம் போட்டுட்டா அவருடைய அழகு போயிடும். அது பிரகாசமா இருக்கு, நகைகள்லாம் பிரகாசமா இருக்கு, அவர் மூஞ்சில அந்த தேஜஸ் இல்லைன்னுடுவோம். மூஞ்சி தேஜஸ் அதிகமா இருக்கு, திருவாபரணங்களுடைய பிரகாசம் கம்மியா இருந்தாலும் அதுவும் சோபை கொடுக்கல. இது என்னதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருக்கு? இப்ப நம்மளே ஒரு டூப்ளிகேட் செயின் ஒன்று போட்டு போனா எல்லாரும் திட்டுவோம், என்னடா இது தேவையில்லாத போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லாம பகவான் திருமேனிக்கு ஏற்றதாகவும் அவனுடைய திருமேனி பிரகாசத்துக்கு அவனுடைய திருமுக மண்டல பிரகாசத்துக்கு ஏற்றதான பிரகாசமாகவும் அப்பேற்பட்ட அந்த திருவாபரணங்கள் இருக்கு அப்படின்னு. அப்புறம் இப்ப ஏற்பட்ட அந்த இந்த விசேஷணங்கள்லாம் சொல்லி இப்ப திருவாபரணங்கள் சொல்றேன். கிரீட்ட மக்குட்ட அப்படின்னு. கிரீட்டம் அப்படின்னா பகவானுடைய திருமுடியில சாற்றுறது கூர்மையாக இருக்கும், அது கிரீட்டம். மக்குட்டம் அப்படின்னா தொப்பி போல இருக்கும். இப்ப அந்த குதிரை வாகனத்துக்கெல்லாம் சாத்துறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தொப்பி போல இருக்கிறது வந்து அது வந்து மக்குட்டம் அப்படின்னு சொல்லுவா. அதுவும் ஒரு விதமான கிரீட்டம் தான். அந்த கூர்மையாக இருக்கிறதெல்லாம் கிரீட்டம். அப்பேற்பட்ட எவ்வளவோ கிரீட்டங்கள் ஏற்கனவே பார்த்தோம். பாண்டியன் கொண்ட, வெங்கடாதிரி கொண்ட அப்படின்னும் பலவிதமான இன்னும் அந்த திவ்ய தேசத்துல வந்து சின்ன குழந்தைகளை பேட்டா கூட சொல்லுவா, இந்த வாகனத்துக்கு என்ன அப்படின்னா பகவான் இந்த பேர்பட்ட இதுல வருவேர் அப்படின்னு. அதுவும் ரங்கநாதனுக்கு அந்த 20 நாள் ராப்பத்து பகல் பத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொண்ட அவ்வளவு ஆச்சரியமா 7 பேர் முத்து, ஒரு நாள் முத்து, ஒரு நாள் அப்படின்னு அவ்வளவு அழகாக ஒவ்வொரு நாளும் அந்த பெருமாள் காத்தால இப்ப என்ன எப்படி எழ போறேர் அப்படின்றத வாசல்ல பார்த்துட்டு எல்லாரும் காத்துட்டு இருப்பா. ராப்பத்து பகல் உள்ளேந்து அப்படி பெருமாள் எழும்போதே எல்லாம். ஆனா நிறைய உற்சவால பார்த்தோம்னா அதேதான் ரிப்பீட் ஆகும். கருட வாகனம்னா பகவான் பாண்டியன் கொண்டையில தான் 7 பேர் காஞ்சிபுரத்துலன்னு. ஆனா வருஷா வருஷம் அந்த அதே அலங்காரம் தானே. ஆனா நம்மளுக்கு ஒரு நாளும் போய் சேவிக்கணும் இது போன வருஷம் அதே அலங்காரத்துல தானே எழ போறாரு அப்படின்னு நமக்கு தோண மாட்டேங்கிறது. திருமலையிலயோ எப்பேற்பட்ட திவ்ய தேசங்கள் எடுத்தாலும் திருப்பி 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 அதை சேவிக்கணும்னு தான் தோன்றதே தவிர ஒரு நாளும் போன வருஷம் சேவிச்சிட்டோம் இல்லையா இந்த அலங்காரத்துல அப்படின்ற எண்ணமே வருதில்லை நமக்கு. அந்த திருவாபரணத்திலே நம்மளும் மயங்கி இந்த அலங்காரத்துல நம்ம சேவிக்கணும், வஜ்ராங்கில சேவிக்கணும், முத்தங்கில சேவிக்கணும் அப்படின்னு இன்னும் எண்ணம் வந்துட்டே இருக்கு. ஒரு நாளும் அலுப்பு இல்லை. அதனால அது பகவான் அப்படி நமக்கு சேவை சாதிக்கிறது. கிரீட் அமக்குட்ட சூடாவதம்ச அப்படின்னு காதுக்கு போட்டுக்கக்கூடிய அப்பேற்பட்ட குண்டலங்கள், ஆபரணங்கள், கர்ணபத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அது பெரிய பெரிய வித்தியாசமா தொங்கலாகவும் இருக்கும். அப்புறம் மகர குண்டல அப்படின்னு மீன் போல அப்படின்னு 2 பக்கமும் இந்த மீன் போல இருக்கும். நம்ம எப்படி சங்க சக்கரம் போட்டுக்கிறோமோ பகவானுக்கு வந்து இந்த மகர குண்டலம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிரைவே யக்கஹார அப்படின்னு கிரைவேயக்கம்னா கழுத்துல இருக்கிற ஆபரணம். அது கழுத்தை ஒட்டி இருந்தா அது கிரைவே யக்கன்னு சொல்லுவா. ஹாரம் அப்படின்னா அதுவே திருமார்பு வரைக்கும் தொங்கலாக பெருசா இருந்ததுன்னா அது ஹாரம். அதனால கிரைவே யக்கஹார அப்படின்னு ஹாரங்கள்லயும் பார்த்தா பலவிதமான ஹாரங்கள் இருக்கு. திருவேங்கடமுடியாருடைய பிரம்மோற்சவத்துல கருட சேவையில வந்து மூலவர் கிட்டே இருந்து எழ பண்ணிட்டு வருவா. சஹசிரநாம மாலை இருக்கு அவருக்கு, 1008 மாலை. லக்ஷ்மி சகசிரத்துல மாலை இருக்கு. திருப்பாவை பாசுரங்களால மாலை இருக்கு. தயாசதக மாலை இருக்கு. தயாசதக 108 ஸ்லோகமும் மாலையாக இருந்து மூலவரே 40 வருஷமாக சாத்தின்றார். இப்போ வந்து அது கொஞ்சம் அவுந்து இதுவாயிட்டு உள்ள வச்சிருக்கா. அப்படி அத்தனை திருவாபரணத்துல அப்படி பெருமாளுடைய அதுவும் நாமத்தோட இருக்கிற மாலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரியவா அந்த காலத்துல அப்படி சமர்ப்பிச்சிருக்கா. அதுல தேசிக பக்தர்கள் தயாசதகம் அது பகவானுக்கு தேசிகனே எழுதின இல்லையா, ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு ஆபரணமாக அவர் நினைச்சார் அப்படின்னு அதை சாத்தனம் அப்படின்னு. அப்புறம் கிரைவேய கஹார கே யூர அப்படின்னு தோல் வளைகள் அப்படின்னு தோல்ல போட்டுக்கிறது. அது வந்து கே யூர கட்டக்க கையில இருக்கிற குண்டலங்கள், கை வளைகள், அந்த திருவாபரணங்கள். இப்ப ரத சப்தமி 7 நாள் திருவேங்கடமுடியானுடைய நிறைய போட்டோ எல்லாம் வெளில வந்து கையில மட்டுமே ஆச்சரியமான திருவாபரணங்கள் எல்லாம் இருக்கும். ஸ்ரீவத்ச அப்படின்னு திருமார்பில பகவானுக்கு ஒரு ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு சுழி இருக்கும். அது வந்து தாயார் இருக்கிற இடத்துல அந்த ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு மருவு அப்படின்னு மச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதுவே ஒரு ஆபரணமா அப்படின்னு இங்க வந்து இதெல்லாம் சொல்றேன். கேயூர ஹார மகர குண்டல இதெல்லாம் வந்து ஒரு ஆபரணம். பகவான் திருமேனியில இருக்கிற ஒரு மருவு ஒரு மச்சம் அதை போய் ஒரு ஹாரமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்றேன்னா அது அவ்வளவு அழகாக இருக்கும். அது ஏன்னா வக்ரத்தலத்துல திருமார்புல தாயார் இருக்கிற இடத்துனால அந்த அந்த இது அவ்வளவு அந்த பகவானை சேவிக்கச்சியே அவருடைய திருமார்பு அவ்வளவு அழகாக இருக்கிறதுனால அந்த ஒரு மருபமே அவருக்கு ஒரு அலங்காரம் போல தோன்றுகிறது அப்படின்றதுனால அப்படி சொல்றேன். அப்புறம் அது இன்னும் அழகு சேர்க்கிறது. பூஷணத்தை விட அது அழகு சேர்க்கிறதுனால அதுவே ஒரு பூஷணமாக சொல்றது. கௌஸ்துப அப்படின்னு திருமார்புல இருக்கிற ரத்னக்கல் அந்த வந்து கௌஸ்துபம் அப்படின்னு சொல்லுவார். அந்த கௌஸ்துபத்தை தான் பகவான் வந்து அந்த அமிர்த மதனம் பண்ணும்பொழுது கூர்மாவதாரத்துல ஒவ்வொன்றாக வருது இல்லையா, ஒரு ஐராவதம் உச்சை சிரவசி யானை குதிரை எல்லாம் வருது, ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறார். இப்ப கௌஸ்துபம் அப்படின்னு ஒரு ரத்னக்கல் வருது. அதை வந்து பகவானே அதை எடுத்து தரிச்சுக்கிறாராம். அது என்ன அப்படின்னா கௌஸ்துபம் அப்படின்றது தத்துவமாக பார்த்தா அது ஜீவர்கள் ஜீவாத்மா அப்படின்னு. பகவான் எப்பயுமே இந்த ஜீவாத்மாவை ரட்சிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு, அவன் தானே நமக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கான் அப்படின்னு அவருக்கு இந்த ஜீவாத்மா எல்லாரையும் நமக்கு அவர் ரொம்ப பிடிச்சு அனுகிரகம் பண்றதுனால அவரை தன்னுடைய வக்கஸ்தலத்திலே அந்த ஒரு திருவாபரணத்தை வச்சிருக்கேன் அப்படின்னும். கௌஸ்துபம் அப்படின்றது ஜீவஸ்தானம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு பூஷணத்துக்குமே தத்துவங்களை சுவாமி தேசிகனும் ரகசியத்திரை சாரத்தில் எடுத்து சொல்லியிருக்கேன். பாசுரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்படின்னா சங்கம் சக்கரம் அதெல்லாமே ஒரு ஒரு தத்துவம் அப்படின்னு. சக்கரம் அப்படின்னா கால தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு தத்துவங்களாக சொல்றா. அதுல வந்து இந்த கௌஸ்துபம் அப்படின்றது ஜீவ தத்துவத்தை சொல்றது. இந்த ஜீவர்கள் பகவான் தான் நம்ம இந்த ஜீவர்களுக்கு ஆதாரம் அப்படின்னும் நம்ம எல்லாருமே சேஷன் அப்படின்னு சொல்றதுனால அவனுடைய திருமார்பு நம்ம எல்லாரையும் ரட்சிச்சு வச்சுருக்கான். முக்தா தாமோதர அப்படின்னு முத்து மாலைகள், நிறைய விதமான முத்தங்கி அப்படின்னு சொல்ற மாலைகள் இருக்கு. முத்து மாலைகள், முத்து கிரீட்டம், முத்து கவச்சம், திருவேங்கட முடியாத முத்து கவச்சமே இருக்கு. ரங்கநாதனுக்கு இருக்க ஆச்சரியமான முத்தங்கி அப்படின்னு முத்துக்கள்லாம் கொட்டி இருக்கு. உதரபந்தன அப்படின்னு திருவயிற்றிலே இருக்கிற வட்டியானம் அப்படின்றது உதரபந்தன. அது ரொம்ப ஆச்சரியமாக பெருமாளுக்கு தாமோதரன் அப்படின்னு திருநாமம். அப்படின்னா அந்த வயிற்றுல வந்து யசோதா அம்மா கட்டி போட்டாலும் உரல்ல கட்டி போட்டா. கண்ணன் சொல்றது கேட்கவே இல்லை. பக்கத்தாத்துல எல்லாம் போய் வெண்ணெய் திருடினான். எல்லாரும் வந்து சொல்றா இந்த மாதிரி கண்ணன் திருடுறான்னா நம்பல. இல்ல இல்ல என் குழந்தையா அப்படி பண்ணுவான் அப்படின்னு. ஒரு நாள் ஆத்திலேயே மாட்டின்ட்டானா. அது திருமங்கை ஆழ்வாரும் அற்புதமாக சிறிய திருமுடல்ல சொல்றாரு. அவர் வந்து என்னன்னா தான் ஒரு நிமிஷம் மாலை எழுந்து யசோதை சிலிப்பிட்டு தயிரெல்லாம் சிலிப்பிட்டு வெண்ணெல்லாம் பண்ணி மேல வச்சுட்டு ஒரு நிமிஷம் இன்னும் மணி 5 தானே ஆறுது, ஒரு 5 நிமிஷம் அப்படி படுத்துக்கலாம் அப்படின்னு படுத்துண்டு எழுந்து பார்த்தேன்னா ஆத்து மொத்தம் எங்க பார்த்தாலும் தயிரெல்லாம் கொட்டி வெண்ணெயெல்லாம் அவன் சாப்பிட்டு உடம்பெல்லாம் அதெல்லாம் பூசிண்டு தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட. அம்மா யாரா இது பண்ணான்னா தெரியுது அங்கேருந்து அந்த தயிர் அச்சச்சா வந்து நேர கண்ணன் கிட்டதான் இருக்கு, தூங்குற மாதிரி இருக்கா. என்னடா பண்ண கண்ணா அப்படின்னா இன்னமா இப்பதான் ஏந்தேன் அப்படின்ட்டோம். உன்னை பாரு இத்தனை பேர் சொன்னா எனக்கு தெரியல, நீ இப்படி எல்லாம் பண்றியா, உன்னை பாரு நான் என்ன பண்றேன்னு உரல்ல கட்டி போட்டாலும் அந்த கட்டி போடச்சு அந்த அந்த உரலோட இழுத்ததுனால அந்த இடத்துல ஒரு மச்சம் வந்துதான். அதை வந்து என்ன சொன்னா அதனால அவனுக்கு தாமோதரன் அப்படின்னு பேர். அது மட்டும் அதை வந்து ஆச்சரியமா சொல்றேன். அப்பேற்பட்ட உதரம் அங்க அது இல்லாம மேல இங்க இருக்கிற நகை அப்படின்னு. அப்போ பராசர பட்டர்கிட்ட சிஷ்யர்கள் எல்லாம் கேட்டாலாம் இவர் ராமரா கிருஷ்ணரா அப்படின்னு ரங்கநாதனை பார்த்து கேட்டாலாம். அவர் சொன்னாராம் நீர் இடுப்புலையும் பாரு முதுகிலையும் பாரு அப்படின்னு. 2 இடத்துலயுமே ரங்கநாதனுக்கு மச்சம் என்ன அப்படின்னா இடுப்புல மச்சம். அதனால யசோதாம்மா கட்டி போட்டா இல்லையா அந்த அந்த மருவுதான். ராமன் அப்படின்னா பின்னாலேயே அம்புரா துணியோடயே இருப்பான் இல்லையா, அதனால பின்னாடியும் அந்த இடம் பட்டு பட்டு அந்த அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கான். அதனால இவனே ராமன் இவனே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றா அப்படின்னு ஆச்சாரியர்கள் அப்படி இல்லாம பகவானை வந்து சேவிச்சிருக்கான். அப்படி அப்புறம் பீதாம்பரம் அப்படின்றது ஒரு வஸ்திரம். அது அற்புதமான வஸ்திரம். அது வந்து மஞ்சள்ல பட்டு வஸ்திரம், பேர்பட்ட வஸ்திரம். ஆனா வஸ்திரம் ஒரு அலங்காரமா? வஸ்திரம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் என்ன, நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோம் அப்படின்றது அது வந்து பேசிக் நீட் அப்படின்னு சொல்லுவா. அலங்காரம் அப்படின்னா நகைகள் அப்படின்னா அது வந்து பேசிக் கிடையாது. நமக்கு வந்து யாருக்கு அதிகமா துட்டு இருக்கோ அவ எடுத்து போட்டுக்கிறா அப்படின்றதுனால. ஆனா பகவானுக்கு வஸ்திரமே ஒரு அலங்காரமாக இருக்கு அப்படின்னு பீதாம்பரம் முக்கியமாக அது அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானுக்குலாம் மஞ்ச வஸ்திரம் மேல் சாத்து வஸ்திரம் அப்படின்னாலே அதை பஞ்சகச்சமாக கட்டும்பொழுது அந்த கரையோடு சேர்த்து பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா தங்கத்திலேயே பீதாம்பரம் இருக்கு. ஆனா அதை காட்டிலும் இந்த பட்டு வஸ்திரம் இன்னும் அழகாக சேவை சாதிப்பேர்.
அந்த மாதிரி மஞ்சள் அது பேர்பட்ட வஸ்திரம் ஆபரணம், அந்த வஸ்திரத்தை கூட அவருக்கு அவருடைய திருமேனியில படுறதுனால அதுவுமே ஒரு ஆபரணமாக நமக்கு தெரியுது. அப்படி சாக்ஷாத் மன்மத மன்மதஹா அப்படின்னு இந்த பீதாம்பரத்துல பார்த்தோம்னா சொல்லுவாங்க. பீதாம்பரம் அந்த 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 இதை பார்த்து அந்த நடைய பார்த்தாலே அவன் அவன் எப்பேற்பட்ட அழகன் அப்படின்னு மன்மதாளுக்கும் மன்மதனாக இருக்கான் அப்படின்னு கோட்டி மன்மத லாவண்யாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா அப்படின்னு அவருடைய திருநாம அர்ச்சனையிலேயே வரும். அப்புறம் காஞ்சி குண அப்படின்னு இடுப்புல இருக்கிற சின்ன அது வட்டியானம்னு சொல்லாம சின்ன செயின் ஒண்ணு சாத்தியிருப்பா. அதனாலதான் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா அது பூமிக்கு அது வந்து நடுவுல அது அடியானம் மாதிரி அது அழகு சேர்க்கிறதாம். அதனாலதான் அதுக்கு காஞ்சிபுரம் அப்படின்னு பேர் அந்த அந்த இடம். அதனாலதான் காஞ்சி அந்த இடுப்புல ஒரு ஆபரணம். நூபுர அப்படின்னு பகவானுடைய திருவடியில இருக்கிற சலங்கைகள் அதுல. அப்புறம் ஆதி அப்படின்னு நூபுராதி ஆதின்னு சப்தத்தை போட்டதுனால இப்படி நிறைய விதமான பூஷணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கொட்டிட முடியாது இல்லையா. அப்புறம் அப்புறம் என்ன நம்ம தினமும் கத்தியமே சொல்ல முடியாது. எல்லாம் ஒவ்வொரு குணங்களும் அப்படின்னா அனாதி குணங்கள் இருக்கு. ஆபரணங்கள்னா அனாதியாக இருக்கு. அவனுடைய அழகு சொல்லணும்னா அது அனாதியாக இருக்கு. அதனால முக்கியமான குணங்களை எடுத்துட்டே சுவாமி பாஷ்யக்காரர் நமக்கு அனுகிரகம் பண்றாரு. அப்படி சொல்லும் பொழுது ஆதி சப்தேன நூபுர் ஆதி அப்படின்னு சொல்லும்போது சுவாமி தேசிகன் ஆதி சப்தேன அஷ்டபந்த அங்குலிய அப்படின்னு இதெல்லாமும் எடுத்துக்கணும் அப்படின்னு கையில மோதிரம் அஷ்டபந்தனம் அப்படின்ற பல திருவாபரணங்கள் எல்லாத்தையும் இந்த ஆதி சப்தத்துல நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றதையும் எடுத்து சொல்றாரு. அபரிமித திவ்ய பூஷணா அப்படின்னு அளவில்லாத திவ்ய பூஷணங்களை சாத்திட்டு திவ்ய பூஷணம் அப்படிங்கிறது. அது திவ்யம் அப்படின்னாலே அபராக்கிருதம் அப்படின்னும் இது பகவானுடைய திருமேனிக்கு ஏற்றதாகவும் அவனுடைய லாவண்யாதி சௌந்தர்யாதிகளுக்கு ஏற்றதாகவும் அது மட்டுமில்லை எந்தெந்த ரூபங்கள் எடுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுறது. நம்ம பார்த்தோம் வாமனாவதாரத்திலிருந்து நேரம் அவன் விக்ரமாவதாரம் எடுக்கும் பொழுதும் அப்ப அவன் எத்தனை கால்ல அந்த தண்டு இருந்ததுன்னா அதுவும் தானும் பெருசாயிட்டே வருதே தவிர அது தனியா அப்படின்னு பிஞ்சுடல. நம்ம பெருசா இருந்த சின்ன நகை போட்டுதான் அது கைண்டிடும் இல்லையா. அப்படி இல்லை. அது பகவான் கிட்ட இருக்கிறது எல்லாமே அபரிமித திவ்ய பூஷணம் அப்ராகிருத்தம் அப்படி. இதுக்கு அடுத்தது திவ்ய ஆயுதங்களை சொல்றது. அந்த ஆயுதமும் பகவானுக்கு அலங்காரமாக தான் இருக்கு. சங்க சக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம் பக்தர்களுக்கு அந்த ஆயுதங்களுமே அலங்காரமாக தான் தெரியும். இன்னும் சொல்ல போனா வில் இல்லைன்னா ராமன்னே நம்மளால சொல்ல முடியாது. சங்க சக்கரம் இல்லாத நம்ம பகவான்னு சொல்லிட முடியாது. சங்க சக்கரம் இல்லாததான் திருமலையிலேயே அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் வந்து சங்க சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்தாராம் தன்னுடைய பக்தனுக்கு. அப்பேற்பட்ட பக்தன் கொடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணா வந்துட்டு இவர் எங்க தேவத்தைன்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. அப்ப யாருமே விஷ்ணுன்னு சொல்லல. அப்புறம் ஸ்ரீபாஷ்யக்காரர் வந்துதான் சங்க சக்கரத்தை பகவானுக்கு கொடுத்தேர் அப்படின்றது பிரசித்தம். இன்னைக்கு திருவேங்கடமுடியான நம்ம திவ்ய தேசத்துல சேவிக்கிறோம்னா சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரரான ராமானுஜர் தான் நமக்கு காரணம். அப்பேற்பட்ட வேதார்த்த சங்கரை எடுத்து பிரமாணங்களை நிரூபித்து இங்க இருக்கிறவர் சாட்சாத் பகவான் அப்படின்னு வாதம் பண்ணி அப்ப ஜெயிச்சு நம்மளுக்கு கொடுத்தேன். சங்க சக்கரத்தை கொடுத்தேன்னு சில பேர் ஒத்துக்கல. ராத்திரியோட ராத்திரியா ஏமாத்திட்டா அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து காட்டி இவர் திருவேங்கடமுடியான் தான் அப்படின்னு புராணங்கள்ல இருந்தெல்லாம் இத்திஹாசத்துல இருந்து எடுத்து காமிச்சு இங்க வந்தவர் இவர் அவதாரம் பண்ணவர் இந்த இடம் அப்படின்லாம் காமிச்சு அவளை ஜெயிச்சேன். அதனால இன்னைக்கு திருவேங்கடமுடியா நம்ம சேவிக்கிறோம்னாலே பாஷ்யக்கார். அதனாலதான் பாஷ்யக்காருடைய அனுகிரகம். திவ்ய தேசங்கள்ல முக்காவாசி திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரத்துல அவரே இருந்தார். ஸ்ரீரங்க திவ்ய தேசமும் அவர் இல்லாட்டி இன்னைக்கு இல்லை. அப்போ சோழ தேசத்து ராஜா ஒருத்தன் கிருமிகண்ட சோழன் அப்படின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தை மீட்டுட்டான் அப்படின்னு அந்த சரித்திரங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேல்நாட்டுல போட்டா நம்ம வந்து செல்லப்பிள்ளை அவரும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான் அங்க காமிச்சு கொடுத்தார். அதுக்கப்புறம் உற்சவரையும் எள்ள பண்ணிட்டு வந்தார் டெல்லி சுல்தான் கிட்ட இருந்து அங்கேருந்து. அதனால இப்ப ஏற்பட்ட முக்கியமான 4 திவ்ய தேசத்திலையும் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருப்பணி அப்படின்றது ஆச்சரியம். ஏன்னா இந்த கிரந்தம் சுவாமி பாஷ்யக்காரர்னால அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்பேற்பட்ட ஆயுதங்களும் பகவானுக்கு அலங்காரமாகவே இருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது ஆயுதத்துக்கு ஒரு விசேஷமாகவும் சொல்றேன். ஸ்வானுரூபா சிந்தியா சக்தி சங்க சக்கர கதாசி சாங்காத்ய சங்கேய நித்திய நிரவத்திய நிரதிசய கல்யாண திவ்யாயுதா அப்படின்னு அச்சிந்திய சக்தி அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மீறின சக்தி அப்படின்னு. அவ்வளவு சுலபம் பகவானுடைய ஆயுதம் அப்படின்றது. நம்ம இங்க பண்ணக்கூடிய வில்லு அம்பு ஒரு கத்தி நம்ம கடையில போய் பண்ணிட்டு வந்து அது அது கிடையாது. இந்த ஆயுதங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட அபரிமிதமான சக்தி அப்படிங்கிறது. ராமாயணத்துல உதாரணம் எடுத்து பார்த்தா சுக்ரீவன் நம்பல வாலி கிட்ட போய்
ராமர் எப்படி ஜெயிக்க போறேர் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ராமர் என்னதான் அக்னி சாட்சியாக பிரமாணம் பண்ணா கூட அவனுக்கு ஒரு சந்தேகம். அதனால பகவான் பார்த்தேர், என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு, இவனுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு தான் ஒரு வில் எடுத்து ஒரே ஒரு அம்பு போடுறேன். 7 மரத்தை உடைச்சிட்டு போய், அதுக்கப்புறம் பெரிய ஒரு மலையை உடைச்சிட்டு போய் பூமியை சுத்தி சமுத்திரத்தை சுத்தி வந்து திருப்பியும் ராமனுடைய அம்புரா தூணிலேயே வந்து ஊங்கிட்டான். அதை பார்த்துதான் சுக்ரீவனுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்தது. அதனால அப்ப 7 மரத்தை தொலைத்து ஒரு கல்லு போல இருக்கிற அப்பேற்பட்ட மலைய அது தொலைக்க முடியுமா, ஓட்ட போட முடியுமா அப்படின்னா, சாதாரண ஒரு அஸ்திரத்தை எடுத்து நம்ம பிரயோகம் பண்ணா முடியுமானா, ஒரு மரம் வேணா முடியலாம், மிஞ்சி போனா 2 மரம். ஆனா அதுக்கு மேல அப்படின்னா, அந்தந்த திவ்யாஸ்திரத்துக்கு எப்பேற்பட்ட பகவானுடைய அஸ்திரங்களுக்கு எப்பேற்பட்ட பெருமைகள் இருக்கு, அப்பேற்பட்ட சக்தி இருக்கு அப்படின்னு அச்சிந்தியா சக்தி அப்படிங்கிறது. அது முக்கியமாக சக்கர ஆயுதங்கள்ல சக்கரம் ராஜா சுதர்சன ஆழ்வார்னே நம்ம தனி கோவில்ல நம்ம சேவிச்சு பிரதட்சணங்கள் பண்றோம். சுதர்சன ஆழ்வார்லயே சாட்சாத் நடுவுல பகவான் இருக்கார். பல ஆயுதங்கள்ல சோடசோத்தியாயம் அப்படின்னு 8 ஆயுதங்கள்லயும், சில கோவில்ல 16 ஆயுதங்கள்லும் திருக்கையில ஆயுதங்களையும் வச்சுட்டு இருக்கு. அந்த சுதர்சன ஆழ்வார்னா அவரே ஒரு சூரியன் போல, கோட்டி சூரியா. அவர் சுத்தர வேகத்துல வேற யாராலையும் அந்த சக்கரத்தை தாங்க கூட முடியாது. அது பக்கத்துல கூட நம்ம போக முடியாது. அந்த நெருப்புடைய இதுக்கு கோட்டி சூரியனுக்கு சமானமான தேஜஸ்ன்னா பக்கத்துல கூட நிக்க முடியாது. ஆனா பகவான் கையில வரல அதை அற்புதமாக சுத்திட்டு இருக்கேன்னா, அதை சுத்தக்கூடிய அழகு அவன்கிட்டதான் இருக்கு. அதை நிலைத்து அதை வச்சுக்கிற சாமர்த்தியம் பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. பவுண்டரக்க வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தன் பாகவதத்துல ஒரு கதை வரும். அவன் வந்து என்ன பண்ணா, நானும் கிருஷ்ணன் மாதிரி தான் அப்படின்னு அவன் ஒரு சக்கரத்தை கொண்டு வந்தான். அவன் ஒரு பொம்மை சக்கரத்தை வச்சு சுத்தினான். பகவான் தன்னுடைய சக்கரத்தை காமிச்சாரான். என்னடா நீயும் என்ன மாதிரியா அப்படின்னு அந்த சக்கரத்தை காமிச்சாரான். அவன் மேல பிரயோகம் கூட பண்ணல. அது போய் சரணு வெட்டிட்டான். அந்த மாதிரி அம்பரீஷனுடைய சரித்திரத்துல பார்ப்போம். பகவானே பிரயோகம் பண்ணல, பக்தனை ரட்சிக்கிறதுக்கு சுதர்சன சக்கரம் தானாக வந்தது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் பெருமை அதிகம். அச்சிந்தியா சக்தி அப்படின்னு அதுல முக்கியமான பஞ்சாயுதத்தை இங்க சுவாமி பாஷ்யக்காரர் சொல்றாரு. பஞ்சாயுத ஸ்லோகம் ஸ்துதிஹி அப்படின்றத நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்புறம் சகஸ்ரநாம முடிவிலையும் பஞ்சாயுத ஸ்லோகம் வரும். இது வந்து முக்கியமான ஆயுதங்களாக இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்றது. அதுக்கு மீறி போனா பலவிதமான ஆயுதங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆயுதமே இல்ல. நரசிம்ஹாவதாரத்துல என்ன பகவானுக்கு ஆயுதம் அப்படின்னா தன்னுடைய நகமே தான் ஆயுதம். ஏன்னா ஹிரண்யகசிபு அப்பேற்பட்ட வரன் கேட்டான். ஆயுதத்தால எனக்கு மரணம் கூடாதுன்னா பகவான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போது ஒவ்வொரு ஆயுதத்துல பகவான் வரணும். ராமாவதாரம்னா வில் எடுத்துட்டு வர்றது. கிருஷ்ணா அவர் யோசிச்சுட்டு இருக்காரு என்ன ஆயுதம் எடுக்கலாம் அப்படின்னா. இவன் தான் நல்ல வார்த்தையா கேட்டான். ஆயுதத்தினால கிடையாது, உன்னை வதம் பண்ண எனக்கு ஆயுதமே தேவையில்லை, நகமே போரும் அப்படின்னு. அந்த நகம் அப்படின்னாலே சும்மாவானா, அவனுடைய உடம்பு அப்படின்றது ஹிரண்யகசிப்புனாலே அவனுக்கு வந்து ஹிரண்யம் கல்லு, தங்க கல்லு போல இருக்குமாம் அவன் மார்பு. அதை பிளக்கணும்னா அவ்வளவு சுலபமா? அதை குத்தி கிழிச்சு பிளந்து அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு நக்கத்துக்கும் ஒவ்வொரு சாமர்த்தியம் வேணும். சாதாரண ஒரு ஷேவ் பண்ற கத்தியை வச்சு நம்மளால வந்து மரத்தை வெட்ட முடியுமா? முடியாது. அப்போ அந்தந்த வேலைக்கு உபயோகப்படுற வந்து அந்தந்த ஆயுதங்கள்ன்றது வேற வேற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த ஷார்ப்னஸ் வேற மாதிரி இருக்கும். குத்துறதுக்கு ஒரு நக்கம், கிழிக்கிறதுக்கு அது வேற நக்கம், அது சைடால அது வந்து கூர்மையா இருக்கு. அப்புறம் பிளக்கிறதுக்கு அப்படி அவருடைய நகங்களே ஆயுதமாக இருக்கு. அப்படி அப்பேற்பட்ட பஞ்சாயுதம் பிரதானம் இது வந்து ஆகமத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வந்து திருமேனியில நம்ம பிரதிஷ்டை பண்ணிச்சே இப்ப இந்த ஆயுதங்கள் இருக்கலாம், இது இருக்கக்கூடாதுன்னா அந்த ஆகமத்துல சொல்லக்கூடிய அதுவும் முக்கியமாக ஆயுதங்கள் இந்த பஞ்சாயுதம் சொல்றது. அதனால சங்க சக்கர கதாசி சாருங்க. ஆனா சக்கராயுதம் ராஜாவாக இருந்தாலும் முதல்ல சங்கம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஆண்டாலும் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆழ்வார்கள் எல்லாருமே முதல்ல சங்கு சொல்றா, அப்புறம் தான் சக்கர சொல்றா. ஆனா சக்கர ராஜன் தான், சக்கரம் தான் ராஜா ஆயுதத்துல. அப்படிங்கும்போது ஏன் சங்கம் முதல்ல சொல்லுவானே அப்படின்னா, சங்கம் வந்து அது ஞானத்தை தரக்கூடியது, அது மோட்சத்தையே தரக்கூடியது. ஏன்னா ஞானம், அப்புறம் மோட்சத்துக்கும் நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? சரணாகதி பண்ணணும் ஞானத்தை நமக்கு கொடுத்தா நம்ம சரணாகதி பண்ண போறோம், ஆச்சாரியர் மூலமாக பண்ணி நம்ம மோட்சத்துக்கு போறோம் இல்லையா? அந்த ஞானத்தை தரக்கூடியது. அதனாலதான் துருவன் தபஸ் பண்ணி பகவானை பார்த்த உடனே ஒரு குழந்தை, அவனுக்கு ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும், அக்ஷராபியாசம் கூட ஆச்சோ இல்லையோ அப்பேற்பட்ட சின்ன குழந்தை. இந்த குழந்தைய பகவானை பார்த்தவனே எல்லாருக்குமே பகவானை பார்த்தவொடனே என்ன ஆசை? வாயால ஒரு புகழ், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை.
அவ பகவான நமக்கே கோவில்ல போனா கூட திடீர்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் தெரியலையே, நம்மளும் கத்துட்டு இருக்கணுமோ சின்ன வயசுலயே அப்படின்னு நமக்கு ஒரு சில இடத்துல ஆசை வருது. அப்படின்னா அந்த பெரும்பாலையே நேரம் பார்க்கும்பொழுது அந்த துருவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஆசை. அதை கேட்கவும் தெரியல. ஆனா பகவான் புரிஞ்சுக்கிறார். அப்ப என்ன பண்றேன்னா, அந்த சங்கத்தினால அவனை ஒரு வாட்டி தடவரு. அப்ப அபரிமிதமான ஞானம் பாகவதத்துல துருவ ஸ்லோகம் அப்படின்னு அற்புதமாக சொல்றாங்க. அதனால உன்னுடைய ஞானம் தான் நீ கொடுத்ததுனாலதான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியறது அப்படி. அதனால ஞானத்தை தரக்கூடியதுனால முதல்ல சங்கம், சக்கரம் அப்படின்னா எல்லாருடைய சகல பாபத்தையும் போக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கதை, கதை எல்லாருக்கும் தெரியும். சாரங்கம் அப்படின்னா வில்லு, பகவானுக்கு வில்லு, ராமனுக்கு வில்லு தான் அடையாளமே. இப்ப அயோத்தியில பிரதிஷ்டை பண்ண ராமர் அப்படின்னா அவ என்ன சொல்றா, அது ஒரு பாலராமர் அப்படின்றா, குழந்தை ராமர் இல்ல, ஒரு 5 வயசு ராமர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பாலராமரா இருந்தா கூட கையில வில்லு இருக்கே அப்படின்னா சின்ன வயசுலயே, ஏன்னா பெரிய குழந்தையா இருக்கும்போது வில்ல கத்து கொடுக்கணும்னு சின்ன வயசுலயே நம்ம சின்ன வில்லு வாங்கி தர மாட்டாளா அப்படின்னு வச்சிருந்தா கூட, ஏன் அப்படின்னா ராமர் அந்த வில்லு இல்லைன்னா ராமன்னே நமக்கு தெரியாது. அதனால அது என்ன, அது நமக்கு அப்படியே ஒரு அடையாளமாக ராமனுக்கு வில் அப்படின்றது, ஒரு வில் ஒரு சொல் அப்படின்னு ஒரு இல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கம்பன் சொல்ற மாதிரி. அந்த ஒரு வில், ஒரு அஸ்திரம் இருந்தா போரும் அப்படின்னு, அந்த வில்லோட தான் ராமன். கண்ணன்னா கையில வெண்ணெய் இருக்கணும் அப்படின்னு சில அடையாளம், அப்பதான் நம்மளால அந்த பகவானை நம்மளால உணர முடியும். அதனால அப்படியே அந்த சார்கம், ஆதி அசங்கேய அப்படின்னு பலவிதமான, பரசுராமருக்கு என்ன அப்படின்னா பரசுன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, பலராமருக்கு கலப்பை அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்கு அப்படின்னு, ஆதி அசங்கேய அப்படின்னு சொல்லும் போது பலவிதமான ஆயுதங்கள் அசங்கேயமாக இருக்கு அப்படின்னு. ஆனா சங்கம் முக்தி நிபந்தனம் அப்படின்னு சொல்றா. வெள்ளை சங்கு எப்பயுமே வெள்ளை ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அதனால இது சொல்ற. அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தினுடைய விஸ்வரூபத்துல பார்த்தா அநேக திவ்யாபரணங்கள், அது மட்டும் இல்ல திவ்யம் அநேக திவ்யாயுதம் அப்படின்னு, அநேக திவ்ய ஆபரணம், திவ்ய அநேக ஆயுதம் அப்படிங்கிறது. ஆச்சரியமான அந்த அப்பேற்பட்ட விஸ்வரூபத்துல, அர்ஜுனனுக்கு காட்டுற விஸ்வரூபத்துல எத்தனையோ விதமானங்கள், எண்ண முடியாத ஆபரணங்கள், அதுவும் எண்ண முடியாத எவ்வளவோ திருக்கைகள்ல சஹஸ்ர சீர்ஷ சஹஸ்ராட்ச அப்படின்னு 1000 தலைகள், 1000 கைகள், அந்த கைகள்ல ஒவ்வொரு கைகள்லயும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள். நித்திய நிரவத்திய தோஷமில்லாதபடி அப்படின்றது அப்ராகிருதம், அதுவுமே ஆயுதமே அப்ராகிருதம். தோஷமில்லாத அப்படின்னு சொல்றாரு. ஆயுதம்னாலே பயத்தை தானே தரக்கூடியது, இன்னொருத்தனுக்கு தண்டிக்கிறதுக்கோ வதம் பண்றதுக்கோ தானே அப்படின்னா துஷ்ட நிகிரகத்துக்காக. இரண்ய கசுப்பு வதம் பண்ணா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு லாபம் அப்படின்னு. அப்ப நிறைய சாதுக்களை ரட்சணம் பண்ணணும். சாதுக்களை வாழ ரொம்ப அதர்மத்தை பண்றதுனாலதான் துஷ்ட நிகிரகம் ரொம்ப வசதி. சாதுக்கள் எல்லாம் ரட்சிக்கிறேன், அதுதான் தர்ம சம்ஸ்தாபனம். அப்போ அந்த துஷ்ட நிகிரகம் அப்படின்றதுக்காக இல்ல, அவனை வதம் பண்ணணும்ன்றதுதான் பெரிய எண்ணம் இல்ல, சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படின்றதுனால அந்த துஷ்ட நிகிரகம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அந்த ஆயுதம் எதுக்கு அப்படின்னா நமக்கு, நம்மளை பாரி நல்லவர்களுக்கு, சாதுக்களுக்கு அது ஒரு அபயப்பிரதானம் தான். அப்போதான் ராமாவதாரத்துல எல்லாரும் தேவர்கள்லாம் பேசிட்டு இருக்கா. அங்க யாகம் நடந்துட்டு இருக்கு, புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருக்கா. தேவர்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்துறானே ராவணன், என்ன பண்றது என்ன பண்றதுன்னு. அங்க தசரதர் ஒவ்வொரு இதுவா சொல்லும் போது இந்திரா யஸ்வாஹா அப்படின்னா இந்திரன் அங்க பிரத்யட்சமாறு, அப்படி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாயிட்டு இருக்கா. அப்ப பிரம்மா பிரத்யட்சமாறு. பிரம்மா வந்தவொடனே எல்லாரையும் கேட்டாராம், சௌக்கியமா அப்படின்னு கேட்டார். சௌக்கியமானு கேட்டவுடனே நல்லா கேட்டேர் போரும் நீர், நீர் பாட்டுக்கு ராவணனுக்கு வரத்தை கொடுத்துட்டே, அவனுக்கு தேவர்களால வதம் கிடையாது, யக்ஷர்களால வதம் கிடையாது அப்படின்னு நீர் கொடுத்துட்டாரு. மனுஷர்களால அவன் கேட்கல, ஏன்னா அவனுக்கு என்னன்னா மனுஷர்களா என்ன அடிக்க முடியுமான்ற தைரியம். அதனால அவன் கேட்கல அந்த வரனை. இதெல்லாம் கொடுத்துட்டே நீர் பாட்டுக்கு அவன் எங்களெல்லாம் போட்டு இம்சிக்கிறான் அப்படிங்கிறாரு. பிரம்மா சொல்றது, ராமாம்பா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, கேள்விப்பட்டேன். அப்ப கைலாசத்தையே கூட தூக்கின்னு போயிட்டானாம், அவன் எல்லாருக்கும் தொல்லையை கொடுக்குறான், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு வரனை கொடுத்தேனே தவிர அதுல ஒரு நல்லது நடந்தது, மனுஷர்களால மரணம்னு அவன் கேட்கவே இல்லை அப்படின்னா. அப்ப மனுஷனா யாரால அவர் வதம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இங்க யாகம் நடந்துட்டு இருக்கே. இவர் விஷ்ணவே ஸ்வாஹா விஷ்ண இதர்ணமமா அப்படின்னா அந்த சாட்சாத் பகவான் சங்க சக்கரத்தோட தோன்றினேர் அப்படின்றது வால்மீகி ராமன். சங்க சக்கரத்தோட ஏன் தோன்றணுமுங்க அப்படின்னா அபயம், நான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ராவணவதம் அப்படின்னா அப்பேற்பட்ட ராட்சசா இவ பயந்து கிடக்குறாருன்னா அந்த ஆயுதத்தை காற்று, இது நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நான் அபயம் தரேன் எல்லாருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த ஆபரணங்கள்லாம் என்னத்தை தருதுன்னா நம்மள மாதிரி சாதுக்களுக்கு
அபயத்தை தருது. அதனால இதுவுமே ஒரு அற்புதமான பகவானுக்கு அலங்காரமாகவே இருக்கு. சங்க சக்கரம் அப்படின்றதே ஒரு அலங்காரமாகத்தான் இருக்கு. நித்திய நிரவத்திய தோஷம் இல்லாதது, நிறுத்து செய்ய குறையில்லாத மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அதான் நம்ம எல்லாருக்கும் சாது ரட்சணம் பண்ணக்கூடியது. கல்யாண திவ்யாயுதா, அப்பேற்பட்ட அனந்த கல்யாண குணங்கள் ஆயுதத்துக்கும் இருக்கு அப்படின்னு. ஆயுதத்துக்கும் அற்புதமான குணங்கள். அத சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது சுபலக்ஷண பௌஷ் கல்யாத்து அப்படின்னு. சுப லட்சணம் அது வந்து பகவான் ஆயுதத்தோட இருந்தா மத்த தேவதைகள் எல்லாம் ஆயுதத்தோட இருந்தா பார்க்க பயமா இருக்கு. ஈட்டி சூலத்தோட எல்லாம் இருக்கா. ஆனா இந்த ஆயுதங்கள் அப்படின்றது நான் இருக்கேன், நீங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றதுனால இது சுப லட்சணம். இது மங்களத்தை தரக்கூடியது, சாது லட்சணத்துக்காக இருக்க வேண்டியது, துஷ்ட நிகிரகம் பண்றதுக்காகவே. அதனால சுப லட்சண பௌஸ்கல்யாது ஆபரண கூட்ட வினிவிஷ்ய சோபிதஸ்ய ஹேதுத்வாத்து அப்படின்னு ஆபரண கூட்டமாகவும் இருக்கு. இந்த அலங்காரங்களாக இப்ப கிரீட்டம் கூட்டமே அது ஒரு பகவானுக்கு திருமேனியில் ஆபரணம் நினைச்சுக்க வேண்டாம். சங்க சக்கர அந்த வில்லு அம்பு எல்லாமே கூட பகவான் திருமேனியில அதுவும் ஒரு ஆபரணமாகவே சேவை சாதிக்கிறார் அப்படின்னும் நமக்கும் அதை பார்க்கறதுக்கு அற்புதமாகவும் தேஜஸாகவும் பகவான் சேவிக்க முடியுது. அதுக்கப்புறம் முமுக்ஷுத்வயம் விக்கிரகம் விஷயனத்திய மோக்ஷத் யோகித்வாத்து அப்படின்னு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக சொன்னோம் இல்லையா. சங்கம் அப்படின்றது ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஞானத்தினாலே நமக்கு சரணாகதி மார்க்கமோ பக்தி மார்க்கமோ தெரியக்கூடியது. அதுல சரணாகதி பக்தியோ பண்ணா பகவான் நம்மளை மோட்சத்தை சேர்த்து போயிருந்தால அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றதுனால இதெல்லாம் திவ்யாயுதா அப்படின்னு அபரிமிதமான அப்ராகிருதமான ஆச்சரியமான ஆயுதம் அப்படி. இதுக்கு அடுத்ததுல 3 தாயார் பட்ட மகிழ்ச்சிகள். தாயார் பட்ட மகிழ்ச்சி தாயார் ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி. அதோட சேர்த்து பெருமாளை போக்கியமாக அனுபவிக்கிறேன். அங்க வந்து स्वाभिमत नित्य निरवध्यानुरूप स्वरूप रूप गुण विभवैश्वर्य शीलाध्यनवधिकादिशय असंख्येय कल्याण गुणगण श्रीवल्लभा एवं भूत भूमि नीलानायका அப்படின்னு பூமி நீலாநாயகா அப்படின்னு ஸ்ரீவல்லபான்னு பெரிய பிராட்டியும் அதுக்கப்புறம் நீலா தேவிக்கும் பூமி பிராட்டிக்கும் நாயகனாக இருக்கேர் அப்படின்றது இங்க சொல்றேன். இது அற்புதமாக சுவாமி தேசிகனும் விஸ்தாரமாக சொல்ற. பெரிய பிராட்டிக்கு இருக்கிற விசேஷமும் அப்புறம் பூமி பிராட்டி லீலாதேவிக்கும் இருக்கிறது. திவ்ய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே முதல் மகிழ்ச்சியானவர் ஸ்ரீதேவி தாயார் அப்படின்னும் இங்க முதல்ல ஒரு வாட்டி தாயார் சொல்லியாச்சு. அங்க சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா அது வந்து சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியான நம்ம பண்ணக்கூடிய சரணாகதி. அந்த இடத்துல தாயார் சொன்னார். இங்க வந்து பெருமாளோட சேர்ந்து இருக்கிற ஸ்ரீதேவி பூமி நீலாதேவியோட தானே சேவை சாதிக்கிறார் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல. அப்படி இருந்து அந்த அபரிமிதமா இருக்கிற தாயாரோட சேர்த்து பெருமாளை இப்ப இந்த இடத்துல அனுபவிக்கிறார். அவர் சொல்லும் பொழுது இங்கேயும் அதே மாதிரி நித்திய நிரவத்திய எந்த தோஷமும் இல்லாத, இது நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அனுரூப பகவானுக்கு ஸ்வரூபத்துக்கு ஏற்றதாகவும் அவர் அச்சாரூபம் எடுத்தா அதுக்கு ஏற்றதாகவும் விபவம். அப்புறம் அவர் வந்து விபவ ராமகிருஷ்ண அவதாரத்திலும் தாயார் அவதாரம் பண்றா அப்படி அவருக்கு ஏற்றதாகவும் ஸ்வரூப ரூப குண அப்படின்னு ரூபம் அந்த ரூப குணம் அப்படிங்கும் பொழுது சௌந்தரியம் பகவானுக்கு அழகுக்கு ஏற்றதான தாயாருடைய சௌந்தரியமும் லாவண்யமும் அப்பேற்பட்ட அழகுகள். விபவ அப்படின்னு பெரிய பிராட்டியானவள் விபு. பகவான் எப்படி சர்வ ஜகத்திலையும் வியாபித்து இருக்கானோ அதே போல தாயாரும் விபு. ஐஸ்வர்ய அந்த ஆளக்கூடிய தன்மை அப்படின்னு சீலாதி சௌசீல்யம் அப்படின்னு பெருமாளுக்கு இருக்கிற அப்பேற்பட்ட குணம். எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரோடையும் ஒரே விதமாக பழகிற விதம். அனவதிக்க எல்லை இல்லாமல் அதிசய உயர்ந்த அசங்கேய கல்யாண குண ஸ்ரீவல்லபா அப்படின்னு எம்பெருமானுக்கு வல்லபனாக இருக்கா அப்படின்னும் இல்ல பிராட்டிக்கு வல்லபனாக பெருமாள் இருக்க எப்படி இது ரெண்டுமே அர்த்தமாகும். அப்ப வல்லபன் அப்படின்னா என்னன்னா பகவானுக்கு ஏற்ற இதாகவும் இருக்கா, பகவானுக்கு வால்லபியமாக இருக்கா. வால்லபியம்னா இன்ஃபுளுயன்ஸ். பகவான் நம்ம என்ன நினைக்கிறோமோ பெருமாள் மனசை மாத்திடுவா. இவன் வந்து இவனை ரட்சி அப்படின்னா தாயார் சொன்னா போரும் அப்படின்னு பகவானையே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடியவளாக பகவானுக்கு தாயார் ஸ்ரீவல்லபான்னு பெரிய பிராட்டி இருக்கா. ஏவம் பூத பூமி நீலாநாயகா பூமி பிராட்டி நீலாதேவிக்கு நாயகனாக இருக்கார் அப்படின்றத கூட இன்னைக்கு நிறுத்திப்போம். இதுல ஒரு விசேஷமான விஷயத்த சுவாமி தேசிகன் காட்டுறார். பெரிய பிராட்டிக்கு இன்னும் அதிகமாக குணங்களை இங்க காட்டுறார் அப்படின்றதும் மற்ற பிராட்டிக்கு இருக்கிற அந்த இருக்கிற குணங்களையும் எடுத்து வித்தியாசப்படுத்தி நமக்கு சொல்றார். அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।